லேடிஸுக்கு வர்ற ஹெர்னியா பார்த்திங்கன்னா நார்மலாக அவங்களுக்கு ஆப்ரேஷன் ஏதாவது முதல் பண்ணியிருப்பாங்க, சிசேரியன் பண்ணியிருப்பாங்க, அல்லது ஸ்டெர்லைசேஷன்ட்டு அவங்களுக்கு கர்ப்பத்தடை ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க, 20 வருஷத்துக்கு முன்னே பண்ணியிருப்பாங்க. அந்த தழும்பு நேராக இப்படி பின்னி இப்படி இருக்க ஒரு தையல் போடும் போது இயற்கையாக நாங்கள் இப்படி தையல் போட்டு ஓப்பன் பண்ண வைத்து இப்படி சேர்த்திருப்போம். நம்ம என்ன பண்ணுவோம், நாளடைவு ஆக நம்ம வயசு ஆக நம்ம உடல் பெருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்டு நம்மளுடைய ஸ்ட்ரென்த்து குறைஞ்சி வீக்னஸ் ஆகும். அப்போ அந்த தையல்லாம் வந்து கொஞ்சம் வீக் ஆகி கொஞ்சம் அதனுடைய சந்துகள் அது கூட இக்கட்டாக அதில் குடல் கொஞ்சம் முதல் லேசாக எட்டிப்பாகும். அப்புறம் கொஞ்சமாக ஒரு எலுமிச்சை சோடு ஆகும், அப்புறம் கொடையாரஞ்சு சோடு ஆகும், அப்புறம் தேங்காய் சோடு அப்படியே பெருசாக வீக்கமாகி குடல் வந்து நிரந்தரமாகவே வெளியே இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ஒரு சிலர் சொல்லுவாங்க, சார் எனக்கு வந்து அப்பப்போ நிற்கும் போது இருமும் போது ஒரு கட்டி மாதிரி வீக்கம் வருது, அப்புறம் படுத்தா உள்ளே போயிடுதுன்னு. சில சமயத்தில் படுத்தாலும் கொஞ்சம் அழுத்தி விட்டால் தான் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். சிலருக்கு எவ்வளோ தான் பண்ணாலும் உள்ளேயே போகாது. அந்த மாதிரி சமயத்தில் போய் குடல் போய் சிக்கிக்கும் போது அந்த குடலுக்கு போகிற ரத்த ஓட்டங்கள் கொஞ்சம் அடைப்பு ஏற்படலாம், அல்லது குடல் போகிற இந்த ஜீரணமே அடைக்கிறதுனால உங்களுக்கு அப்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு பிளாக்கேஜ் ஆகலாம். அதனால் அந்த மாதிரியான அவசர சிகிச்சைக்கு நிர்பந்தாகாமல் இந்த மாதிரி வீக்கம் வரும்போதே டாக்டரை பார்த்து அதுக்கு என்ன டெஸ்ட் பண்ணணும், என்ன சிகிச்சை பண்ணுங்கிறது தெரிஞ்சுக்கிறது எப்பயுமே நல்லது.